ஒரு தாயினுடைய வலியை உணர முடியுமா? சத்தியமா முடியாது. நம்மளே அப்படி இருக்கிறோம். அப்பா இருக்கார், அம்மா இருக்கும் வீட்டில், கொஞ்சம் இந்த சாப்பாடு வேணும்யா, சும்மா அதெல்லாம் கேட்காத, உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, ஏதாவது சாப்பிட்டுட்டு யார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறது? நம்ம பேசி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம் முதியவர்களிடத்தில். அவங்களுக்கு சொல்றேன் ஒரு சம்பவம். நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அவர் என்னை எதுக்காக அந்த வாடகைக்கு வச்சிருந்தார் அப்படின்னா, எனக்கு தமிழ் பிடிக்கும், அவரும் தமிழ் படித்தவர். அதுக்காக குறைவான வாடகையில் என்னை வீட்டில் வந்து அனுமதிச்சிருந்தார். அவர் வீட்டில் இருந்தேன். அவர் தன்னந்தனியாக இருந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், படிக்க வச்சுட்டாரு. 2 பெண் பிள்ளைகளும் அண்ணா நகரில் ஒருத்தங்க, வடசென்னையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் +2 படிக்குது, +1 படிக்குது. 2 பேருமே நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இவர் தனிமையில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? எனக்காக காத்திருப்பார். நான் வருவேனா அப்படின்லாம் காத்திருப்பார். சில நேரங்களில் வந்தேன்னா அவரோட பேசிட்டு இருப்பேன். சில நேரம் நானே டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, கேட்டை மெல்லமாக திறந்து ஓடிடுவேன், அவர்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா என்னப்பா நம்மளே இவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு. அதனால அவர் ஒரு ட்ரிக் பண்ணாரு. கேட்டுக்கு வந்து என்ன போட மாட்டார். என்ன போடாததுனால நான் திறந்த என்ன கண்டுபிடிச்சிருவார், வெளில வந்துருவாரு. அவருக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அவரை அவாய்ட் பண்றேன் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பு என்னோடு பேசினார். இது உங்களுக்கு சொல்வேன். அவர் சொன்னார், எனக்கு கடலூர் பக்கம் தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக சென்னைக்கு வந்தேன், கவர்மெண்ட் சர்வெண்ட், ஓடிட்டே இருப்பேன் தம்பி, ஓடிட்டே இருப்பேன். நான் என் பொம்பளை பிள்ளைங்க கூட நான் பார்க்கல. இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க என்னை வந்து பார்க்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை. காரணம், நான் அவங்கள சின்ன பிள்ளையா இருந்தப்ப பார்க்கல. நான் ஓடிட்டே இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். என் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். என் அம்மா என்னோட தான் இருப்பா, வயசான வாப்பு. நான் வீட்டிலிருந்து அப்படி வீட்டுக்கு வருகிற போது, இரவு வருகிற போது, படுத்துக்கிட்டு இருக்கிற கிளவி வாசப்படியிலே படுத்திருப்பா. ஏந்திரிச்சு உக்காந்துக்குவா. வந்துட்டியாடா, என்ன சாப்பிட்டியா அப்படின்னு என்கிட்ட பேச்சு கொடுப்பா. நான் அப்படியே சரிம்மா அப்படிமே. தெரியுமா, கடலூர்ல அந்த சின்னப்பசாமி அவங்க பொண்ணு அப்படின்லாம் பேச்சு கொடுப்பா. நான் அதெல்லாம் பேசாம இருமா, படுமா அப்படின்னு சொல்லிடுவேன். என் தாய் என்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்வா, அந்த மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் தம்பி அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லுவா. நான் சொல்லுவேன், ஏம்மா காரு தான் இருக்குல்ல, போமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியா ஐயா அப்படின்பா. கார் இருக்கு, டிரைவர் இருக்காருல்ல, போமா அப்படின்னு சொல்லுவேன். கேட்டுக்கிட்டு படுத்துக்குவா. ஒவ்வொரு நாளும் கேட்பா, ஐயா நம்ம அங்கே போயிட்டு வரலாமா ஐயா? ஏம்மா வேலை இருக்குமா அப்படின்னு நான் சொல்லி தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சாகிறதுக்கு 1 வாரத்திற்கு முன்பு, என்னுடைய அம்மா எந்த மனநிலையில் என்னோடு வர வேண்டும் என்று கேட்டிருப்பாள் என்பதை அந்திம காலத்தில் என்னால் இப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் சொன்னது அன்னைக்கு எனக்கு தெரியல. என் தாயினுடைய அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த ஆற்றாமை, அது எனக்கு இப்ப புரியுது. என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், உங்க அம்மா உங்க அப்பா அப்படி தனிமையில் இருப்பாங்க, முதுமையில் இருப்பாங்க. அந்த வலியை நீ கடக்கின்ற போது தெரிந்து கொள்ளாதே, இப்போதே தெரிந்து கொள். உன் அப்பா அம்மாவுக்கு நேரம் கொடு, உங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடு என்று சொன்னார். இந்த செய்தி இருக்குல்ல, இது ஒரு படைப்பிலக்கியம். நான் அப்படிதான் பார்க்கிறேன், ஒரு படைப்பிலக்கியம். முதுமையின் வலி நமக்கு தெரியாது, குழந்தைகளின் வேதனை நமக்கு தெரியாது, வீட்டில் இருக்கிற பெண்களின் எதிர்பார்ப்புகள் தெரியாது. ஏதோ ஒன்றிற்காக ஓடுவோம். பட்ட பிறகு அடி விழும். படாமலேயே அடி விழாமலேயே இருக்க வேண்டும் என்றால், இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செல்ல வேண்டியது இந்த உரையை எல்லாம் தாண்டி புத்தக கண்காட்சிக்கு உள்ளுக்கு. இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஏன் வாசிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைகளை வாசிக்க வைக்கணும் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ஒரு முதியோர் இல்லம் தாம்பரத்தில் இருக்கு. அங்க நான் நேர்காணலுக்காக போயிருந்தேன். அங்க ஒரு நிறைய பேர் பெற்றோர்களை அங்க முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு அம்மா, அந்த அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது பையன் நல்லா படிக்கிறான். முதியோர் இல்லத்தில் அம்மாவை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டான். இந்த அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வருவதாக அறிவிப்பு, அங்கிருந்து வருவதாக. இந்த அம்மா எல்லார்த்தையும் பரவசப்படுது. என் புள்ள வரான், என் பேர புள்ள வரப்போகுது, என் மருமக வரா, எல்லார்ட்டையும் சொல்லி வைக்குது. என் பிள்ளை வரப்போறான், அமெரிக்காவிலிருந்து வரான், ஆசையாக காத்திருக்கு. இவர் அமெரிக்காவில் வந்து இறங்கி ஹோட்டலுக்கு போன பிறகு அங்கிருந்து ஒரு 30 நாள் லீவு, ஆன்மீக சுற்றுலா பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. காசி, ராமேஸ்வரம் எல்லா பக்கமும் போயிருக்கிறார். இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கு.
பையன் வரானா வருவானா, வரல. கடைசியாக 4:30 மணிக்கு பிளைட், ஒரு 12:30 மணிக்கு வராப்புல முதியோர் இல்லத்திற்கு. அம்மாவை பார்த்து அம்மா கையில பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு, அம்மா பாத்துக்குமா, வந்தேன், எல்லா கோயில் குளமும் சுத்தி பார்த்துட்டு போறேம்மா, உடம்ப பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கண்ணீரோடு அந்த அம்மா காத்திருந்திருக்கு. அந்த கண்ணீரோடு பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கதையை அந்த முதியோர் இல்லம் நடத்துகிறவர் என்கிட்ட சொன்னார். எனக்கே ரொம்ப மாறி ஆயிடுச்சு. நான் வந்து பாக்குறேன், அந்த அம்மாவையும் பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த கதையை சொன்னார். அந்த அம்மாவுக்கு திரும்பவும் கண்கள்ல தாரை தாரையாக தண்ணீர் வடியுது. பேசுங்க அப்படின்னாரு. நம்ம என்னத்த பேசுறது, அதை இந்த கதையை திரும்ப எப்படி பேசுறது? நான் அந்த அம்மாவிட்ட சொன்னேன், ஏதாவது பேசணும் இல்ல. அப்படியே அம்மா நீங்க தான் படிக்க வச்சீங்களா? அப்படி. ஆமா ஆமா நான் அந்த அப்பா படிக்க வச்சேன். என்ன படிச்சாரு? அந்த அம்மா சொல்லுது, ஏதாவதோ படிச்சான்ப்பா, என்னென்னமோ கஷ்டப்பட்டேன், புருஷன் இல்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என்னென்னமோ வெளிநாட்டெல்லாம் போய் படிச்சான். ஆனா என்ன, தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, அதை மட்டும் படிக்காம போயிட்டான் தம்பி. நான் சொல்வது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விதைக்கப் போகிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளை மிகப்பெரிய இடத்துக்கு போனா மிகப்பெரிய சம்பளம் வாங்குறான், அதல்ல. இந்த சமூகத்தை நேசிக்க, உங்களை நேசிக்க, அன்பை விதைக்க நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? முயற்சித்தீர்கள் என்றால் கை நிறைய புத்தகங்களோடு இன்று இரவு வீட்டிற்கு செல்வீர்கள். அப்படி செல்வோன்ற உறுதிமொழி கொடுத்தா ஒரு நல்ல பலத்தை கருவடி கொடுக்கும்.